ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்து உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண்மையில் சிறந்து விளங்கும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமார், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷ், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளிதாஸ் ஆகியோருக்கு 2024-2025 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருதை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விருதாளர்கள் இன்னும் பல இயற்கை விவசாயிகளை இந்த விருது உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக வருடம் நம்மாழ்வாருடைய நினைவாக சிறந்த உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நம்மாழ்வார் விருதுங்கிறது உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து நாங்கள் இந்த விருதை வாங்கிறது மிக பெருமை அடைகிறோம். நாங்கள் உயிர்மை வேளாண்மை செய்கிறது மட்டுமின்றி தொடர்ந்து மற்ற விவசாயிகள், வேளாண் பொறியாளர்கள், வேளாண் மாணவர்கள் மற்ற எல்லாத்துக்கும் இந்த இயற்கை வேளாண்மையை நம்ம பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு வரோம். இந்த விருதானது 2024-25 ஆண்டுக்கான விருது. இந்த அருமையான விருதை எங்களுக்கு வழங்கிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும், தமிழக முதல்வர் சார்பாகவும், மற்ற அனைத்து அதிகாரிகள் சார்பாகவும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கையால் இன்னைக்கு நம்மாழ்வார் விருது வாங்கிக்கிறோம். இது நம்மாழ்வாருக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது நஞ்சில்லா உணவு, நஞ்சில்லா மண், இதைத்தான் நான் முன்னோக்கி ஐயா சொல்லுவார், நம்மாழ்வாரியா சொல்லுவார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்குது. இன்னைக்கு இயற்கை வேளாண்மையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை தமிழக அரசு செய்யுது. அதுதான் இந்த உதாரணமாக தான் இந்த நம்மாழ்வாரியா விருது வழங்கியிருக்கிறோம். அரசு வாங்கியிருக்குது. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதாவது துறை சார்ந்த அத்துணை அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை அவருடைய பொற்பாதங்களுக்கு கணக்கியாக இருக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நஞ்சில்லா உணவுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நான் மண்ணையும் இந்த பூமி பந்தையும் நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை எங்களுடைய எல்லா கையிலையும் இருக்குது. அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த நம்மாழ்வார் விருது கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வருஷம் இந்த விருது கொடுத்து அனைத்து விவசாயிகளையும் கௌரவிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வடிவ வைக்கிறேன்.